ஹலோ கைஸ். என்னோடய யூடியூப் சேனல் நேமே பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு விலாக்ஸ்னு வச்சுருக்கேன். ஏன்னா ஒரே விஷயத்தை பற்றி பேசுறதை விட அப்போதைக்கு என்ன தேவையோ அந்த காலகட்டத்திற்கு எதெல்லாம் சொல்கிறதுக்கு விருப்பம் இருக்கோ, நமக்கு எதெல்லாம் சொல்லணும்னு தோணுதோ அதெல்லாம் பேசிட்டு போய்டுறது நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன். இன்றைக்கி நம்ம கம்யூனிகேஷன் பற்றி பேசலாம். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேச்சு தொடர்பு, கம்யூனிகேஷன் மீன்ஸ் பேச்சு தொடர்பு. ஸோ எப்படின்னா, ஒரு ஷேர்வன் எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு. அப்படியே சைலண்ட்டாக இருப்பாங்க எல்லோரும். ஒரு சின்ன ஸ்மைல் கூட இருக்காது, ஹாய் ஹலோ கூட இருக்காது. பஸ்ஸும் அப்படி தான், ட்ரெயினும் அப்படி தான். அப்படியே நீங்கள் பர்சனலாக எல்லாமே பேசணும், ஓப்பனாக அப்படின்னு சொல்ல வரல. ஒரு சின்ன ஸ்மைல், ஹாய் ஹவ் ஆர் யூ, எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்கள் அக்வயர் பண்ணலாம். உங்களுக்கு சில தகவல்கள் நாலேஜ் வரும். நீங்கள் சில நாலேஜை பரிமாறலாம். இந்த இந்த பழக்கமே நம்மக்கிட்ட இல்லை. அப்படியே விரோதமாக, அப்படியே அமைதியாக, ஏதோ கொஞ்சம் கோபமாக, அப்படியே ஒரு வரப்பாக அப்படியே இருப்பாங்க எல்லோரும். அது தேவையற்றது. இது நான் கொஞ்சம் இனிஷியேட் பண்ணுற டைப் பேச்சு தொடர்பேன். எப்படின்னா, அமெரிக்கா போயிருக்கும்போது சரி, 6 மந்த்ஸ் அங்கே போயிட்டு வருவேன். யூஎஸ் போயிருக்கும்போது சரி, பார்க்கு அங்கெல்லாம் போகும்போது ஒரு கருப்பு பொண்ணு வந்தாருந்தா, பிளாக்கு. நீக்ரோ சொல்லுவாங்க, இப்போ பிளாக் தான் சொல்கிறாங்க அவங்கள. ஜிம்னாஸ்டிக் டீச்சர். அவள் பார்த்தா நம்பவே மாட்டேயாது, சின்ன பொண்ணு தான். ஆனால் அவள்கிட்ட நான் ஏதோ பேச ஆரம்பித்து ஹாய் ஹவ் ஆர் யூ. அவங்களோட பழக்கமே வெள்ளைக்காரங்க இவங்களாகட்டும், யூஎஸில் அமெரிக்கன் எல்லாருமே ஹாய் ஹவ் ஆர் யூ சொல்லாமல் தாண்டி போக மாட்டாங்க. அவ்வளோ நல்ல ஹேபிட் அது. ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டுட்டு தான் போவாங்க. நம்ம திருப்பி விஷ் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்ட்லியாக நல்லாயிருக்கும் அந்த இது ரேப்போ. கேட்டிங்கன்னா, இந்த பொண்ணு என்கிட்ட சொன்னாள், ஜிம்னாஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன், யாராக இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. ஓகேம்மா. இன்றைக்கி வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ அழகாக பேசிகிட்டு தான் இருக்கா என்கிட்ட. அதேமாதிரி ஒரு வெள்ளைக்காரங்க, ரொம்ப வயசானவங்க, வாக் போகும்போது ஃப்ரெண்டானாங்க. அவங்கக்கிட்டே நான் இனிஷியேட் பண்ணேன், அவங்களும் இனிஷியேட் பண்ணாங்க, பேசுனாங்க. ரொம்ப நம்ம தமிழ் ஆளுங்க மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து எல்லா டாப்பிக்கையும் பேசுகிறாங்க. வழியே இந்தியா பற்றி, சமையல் பற்றி, ஃபேமிலி பற்றி எல்லாமே கேட்டுட்ருந்தாங்க. நான் சொன்னேன், வீட்டுக்கு கூப்பிட்டாங்க அவங்களும். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, பேசுறது ஒரு நல்ல விஷயம். அவசியம் பேசுங்க, இருக்கம் வேண்டாம், அந்த வரப்பு வேண்டாம், அவசியம் இல்லை. ரிலாக்ஸ்டாக இருங்க. சில தகவல்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரிமாறலாம். சில தகவல்கள் கிடைக்கலாம் உங்களுக்கு. அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அகெயின் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணாதீங்க. அது அட்வைசபிளே இல்லை. ஐ அக்ரி. ஸோ ஒரு சின்ன ஒரு புன்முறுவல் தவறே இல்லைல்ல. ஸ்மைல், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தேங்க்யூ.